அனுராதபுரம் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக பேரருட்கலாநிதி நிஷாந்த சாகர ஜெயமன்ன ஆண்டகை அருட்பொழிவு. மடுமாதா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கலேகத்தில் டயான். அனுராதபுரம் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக கடந்த வருடம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் நியமனம் பெற்ற அருட்தந்தை நிசாந்த சாகர ஜெயமன் அவர்களின் ஆயர் திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு கடந்த மாசி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. ஆயர் பேரருட்தந்தை நோபர்ட் அன்றாடி அவர்களின் தலைமையில் அனுராதபுரம் புனித சூசையப்பர் பேராலயத்தில் இடம்பெற்ற இந்த திருச்சடங்கில் கொழும்பு உயர் மறைமாவட்டத்தின் பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் அனைத்து மறைமாவட்டங்களினதும் ஆயர்கள், சிறப்பாக மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்கலாநிதி அந்தோணிப்பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை, ஓய்வு நிலை ஆயர்கள், கொழும்பு உயர் மறைமாவட்ட துணை ஆயர்கள் மற்றும் பல அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என அதிகளவானோர் கலந்து சபித்தனர். மேலும் புதிய ஆயராக அபிஷேகம் செய்யப்பட்ட பேரருட்கலாநிதி நிஷாந்த சாகர ஜெயமன்ன ஆண்டகை அவர்கள் தனது மெய்யியல் மற்றும் இறையியல் கல்வியை கண்டி அம்பிட்டிய தேசிய குறுமடத்திலும், மெய்யியலில் முதுமானி பட்ட படிப்பை இத்தாலி ரோமாபுரியில் அமைந்துள்ள ஆஞ்சலிக்கும் பல்கலைக்கழகத்திலும் பயின்று 2000 ஆண்டு நற்கருணைநாதர் சபையில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அத்துடன் இவர் நற்கருணைநாதர் சபை நிதியாளர் மற்றும் முதல்வராகவும், மாத்தளை புனித தோமையார் மற்றும் புனித பிலிப்பினேரியார் ஆலயங்களில் பதில் பங்கு தந்தையாகவும், உதவி நவசந்நியாச அதிபராகவும், ஹங்வெல்ல நவசந்நியாச அதிபராகவும், பெட்ரா குழுமத்தின் நிதியாளராகவும், ஹங்வெல்ல எய்மாட் ஹம்பிள் ஆன்மீக பயிற்சியில் இயக்குநராகவும், கண்டி தேசிய குறுமிடத்தில் மெய்யியல் பாட விரிவுரையாளராகவும், கண்டி அம்பிட்டிய நற்கருணைநாதர் சபை குறுமிடத்தின் அதிபராகவும் பணியாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் மறைமாவட்ட ஆயர், குருக்கள், துறவிகள், இறைமக்கள் சார்பாக மடுமாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களையும் செபங்களையும் தெரிவித்து நிற்கின்றோம்.